நியூ சவுண்ட்வைஸ் கேள்வி. இஸ்லாமிய சட்டவரம்பின்படி பிற மதத்தவர்களின் கலாச்சாரம் என்பது அவர்கள் தங்களின் சுய சிந்தனையால் மனிதர்களாகவே உருவாக்கிக் கொண்ட ஒரு வாழ்வியல் நெறியாகும். ஏனெனில் அவர்களுக்கு அல்லாஹுவோ அவனது தூதர்களோ மலக்குமார்களோ மார்க்க சட்டதிட்டங்களை வகுத்து தரவில்லை. நபிகள் நாயகம் அவர்களும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இத்தகைய பிற மத கோட்பாடுகளை பின்பற்றக்கூடாது என்றுதான் தடுத்துள்ளார்கள். அவர்கள் அன்றாட வாழ்க்கையில் செய்யும் சாதாரண உலகியல் விஷயங்களை நாம் கலாச்சாரம் என்று ஒதுக்கிவிட முடியாது. மாறாக சாதாரண நடைமுறை வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு தங்களின் மத வழிபாடுகளுக்காக அவர்கள் உருவாக்கி கொண்ட பிரத்யேக இடங்கள், கட்டிடங்கள், கூடாரங்கள் அல்லது வழிபாட்டுச் சாலைகள் போன்றவற்றைத்தான் நாம் அவர்களின் மத கலாச்சாரம் என்று துல்லியமாக பார்க்கிறோம். உதாரணமாக, பிற மதத்தவர்கள் தங்களின் கடவுள்களை வணங்குவதற்காக குறிப்பிட்ட வடிவத்தில் கட்டிடங்களையோ அல்லது கூடாரங்களையோ அமைத்து வழிபாடு செய்கிறார்கள். அதேபோல முஸ்லிம்களும் அல்லாஹுவை வணங்குவதற்காக ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்தையோ, பள்ளிவாசல், பெருநாள் தொழுகைக்கான திடலையோ, ஈத்கா அல்லது கூடாரங்களையோ அமைத்து வணங்கினால் அதுவும் பிற மத கலாச்சாரத்தை, மனிதர்கள் உருவாக்கிய வழிபாட்டு முறையை பின்பற்றுவது போலாகிவிடாதா? இதற்குரிய தெளிவான அறிவியல் மற்றும் மார்க்க ரீதியான விளக்கம் என்ன? நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில்: பிற மத கலாச்சாரம் என்பதன் தத்துவத்தையும் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளையும் இஸ்லாமிய ஒளியியல் மற்றும் சட்ட கோட்பாடுகளின் யூசல் அல் ஃபிக் அடிப்படையில் மிக ஆழமாக ஆராய்ந்து இந்த கேள்வியை முன்வைத்துள்ளீர்கள். இதற்கான துல்லியமான விளக்கத்தை கீழே உள்ள புள்ளிகளில் காண்போம். 1. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட மார்க்கமும் இறை மார்க்கமும் நீங்கள் குறிப்பிட்டது போல பிற மதங்களின் வழிபாட்டு முறைகளும் சடங்குகளும் முற்றிலும் மனிதர்களின் கற்பனையாலும் சுய சிந்தனையாலும் உருவாக்கப்பட்டவையாகும். அவர்களுக்கு இறைவனிடமிருந்து முறையான சட்டதிட்டங்களோ தூதர்களோ வரவில்லை. ஆனால் இஸ்லாம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல. முஸ்லிம்கள் செய்யும் வழிபாடுகள், அவர்கள் வணங்கும் பள்ளிவாசல்களின் கட்டமைப்பு மற்றும் பெருநாள் திடல்கள், ஈத்கா அனைத்தும் மனிதர்களின் சுய சிந்தனையால் உருவானவை அல்ல. மாறாக அவை அனைத்தும் இறைவகியின் டிவைன் ரெவலேஷன் வழிகாட்டுதலின்படி நபிகள் நாயகம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட விதிகளாகும். 2. கட்டிடங்கள் அமைப்பது கலாச்சாரமாகுமா? ஒரு குறிப்பிட்ட தேவையை நிறைவேற்றுவதற்காக கட்டிடம் கட்டுவது என்பது உலக பொதுவான மனிதர்களின் இயற்கை தேவையாகும், யூனிவர்சல் ஹியூமன் நீட். மனிதர்கள் தங்களின் பாதுகாப்புக்காக வீடுகளையும், கல்விக்காக பள்ளிகளையும், நிர்வாகத்திற்காக அரண்மனைகளையும் கட்டுவதைப் போல வழிபாட்டிற்காக கூரை அமைப்பதோ அல்லது கட்டிடம் கட்டுவதோ உலகியல் சார்ந்த ஒரு தேவையாகும். பிற மதத்தினர் கட்டிடம் கட்டி வணங்குகிறார்கள் என்பதற்காக முஸ்லிம்கள் பள்ளிவாசல்களை கட்டவில்லை. மாறாக முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே இடத்தில் கூடி ஒழுங்கமைப்போடு இறைவனை வணங்க வேண்டும் என்ற தூய இறைக்கட்டளையை நிறைவேற்றவே பள்ளிவாசல்களும் திடல்களும் அமைக்கப்படுகின்றன. 3. வடிவமும் நோக்கமும் ஃபார்ம் விஎஸ் எசன்ஸ். இஸ்லாமிய விதிமுறைகளின்படி பிற மத கலாச்சாரத்தை பின்பற்றுதல் தஷப்பு என்பது அவர்களின் வழிபாட்டு வடிவங்களையும் அவர்களின் மத அடையாளங்களையும் அப்படியே உள்வாங்குவதை குறிக்கும். பிற மதத்தவர்களின் வழிபாட்டு இடங்களில் சிலைகளும் அவர்களின் மத குறியீடுகளும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட சடங்குகளும் இருக்கும். ஆனால் இஸ்லாமிய பள்ளிவாசல்களிலோ அல்லது தொழுகை திடல்களிலோ எந்தவிதமான உருவங்களோ சிலைகளோ குறியீடுகளோ இல்லாமல் முற்றிலும் ஒரே இறைவனை வணங்கும் தவ்ஹீத் தூய்மையான தத்துவம் மட்டுமே இருக்கும். வடிவமைப்பில் கட்டிடம் என்ற பொதுவான அம்சம் இருந்தாலும் அதன் நோக்கமும் செயல்பாடும் முற்றிலும் மாறுபட்டதாகும். சுருக்கமாக சொன்னால் மனிதர்கள் தங்களின் சுய விருப்பப்படி அமைத்துக் கொண்ட வழிபாட்டு இடங்களே பிற மத கலாச்சாரமாகும். ஆனால் முஸ்லிம்கள் அமைக்கும் பள்ளிவாசல்களும் திடல்களும் மனிதர்களின் சுய சிந்தனையால் உருவானவை அல்ல. அவை இறைக்கட்டளைக்கு இணங்க தூய ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே அமைக்கப்பட்டவை. எனவே கட்டிடம் கட்டுவது என்ற உலக பொதுவான செயல்பாட்டை பிற மத கலாச்சாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க முடியாது. நியூ சவுண்ட்வைஸ் கேள்வி. நபிகள் நாயகம் அவர்களின் அங்கீகாரமும் இறை கட்டளையும் இருக்கும் காரணத்தினால் நாம் பள்ளிவாசல்களையோ அல்லது தொழுகைக்கான திடல்களையோ ஈத்கா அமைத்து இறைவனை வழிபடுகிறோம். இதனால் இது பிற மத கலாச்சாரம் ஆகாது என்பதை நாம் தெளிவாக விளங்கிக் கொண்டோம். ஆனால் நபியவர்களின் காலத்திற்கு பிறகு பிற மதத்தவர்கள் தங்களின் வேத நூல்களை ஒரு புத்தகமாக புக் ஒன்று சேர்த்து தொகுத்து அதை தொடர்ச்சியாக படித்து பாதுகாக்கும் அதே நடைமுறையைத்தானே சஹாபாக்களும் குர்ஆன் விஷயத்தில் செய்தார்கள். நபியவர்களின் காலத்தில் குர்ஆன் இப்படி புத்தக வடிவில் தொகுக்கப்படவில்லை. பிற்காலத்தில் மனிதர்களாகிய சஹாபாக்கள் தானே இந்த ஒரு புத்தக வடிவிலான அமைப்பை கொண்டு வந்தார்கள். இங்கே நபியவர்களின் நேரடி அங்கீகாரம் அதற்கு இல்லையே. அப்படி இருக்க குர்ஆனை புத்தகமாக தொகுத்த இந்த நடைமுறையை மட்டும் ஏன் நாம் பிற மத கலாச்சாரம் என்று சொல்லக்கூடாது? அப்படி சொன்னால் என்ன தவறு?
நியூஸ் நியூ சவுண்ட் வாய்ஸ் பதில். உங்களின் இந்த தர்க்கமும் வரலாற்று பின்னணி குறித்த கூர்மையான கேள்வியும் மிக மிக ஆழமானது. இஸ்லாமிய சட்டவியல், ஃபிக் மற்றும் சஹாபாக்களின் வரலாற்று நடைமுறையின் அடிப்படையில் இதற்கான துல்லியமான விளக்கம் இதோ. 1. பிற மத கலாச்சாரம். தஷபூஹ் என்பதன் உண்மையான வரம்பு இஸ்லாமிய விதிகளின்படி பிற மதத்தவர்கள் ஒரு செயலைச் செய்கிறார்கள் என்பதற்காகவே அது பிற மத கலாச்சாரம் ஆகிவிடாது. ஒரு விஷயம் அவர்களின் கலாச்சாரமாக மாற, அது அவர்களின் மத வழிபாட்டுச் சடங்காகவோ அல்லது அந்த மதத்திற்கே உரிய பிரத்யேக அடையாளமாகவோ இருக்க வேண்டும். வேதங்களை ஏடுகளில் எழுதி பாதுகாப்பது என்பது குறிப்பிட்ட ஒரு மதத்தின் வழிபாட்டுச் சடங்கு அல்ல, மாறாக அது மனித வரலாற்றில் தகவல்களையும் இலக்கியங்களையும் பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு பொதுவான தொழில்நுட்ப முறை, யூனிவர்சல் மீடியம் டெக்னாலஜி ஆகும். 2. சஹாபாக்களின் நோக்கம் என்ன? தி இன்டென்ட். சஹாபாக்கள் குரானை புத்தகமாக தொகுத்தபோது பிற மதத்தவர்கள் தங்களின் வேதங்களை நூலாக வைத்துள்ளார்கள், நாமும் அவர்களைப் போலச் செய்வோம் என்ற நோக்கத்தோடு இன்டென்ட் அதனைச் செய்யவில்லை. நபியவர்களின் மரணத்திற்குப் பிறகு நடந்த யமாமா போன்ற கடுமையான போர்களில் குரானை மனனம் செய்த சஹாபாக்கள், ஹாஃபிழ்கள் பலர் ஷஹீதானார்கள். இதனால் இறுதி இறைவேதமான குரான் பிற்கால தலைமுறைக்கு விடுபடாமல் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்ற மார்க்க பாதுகாப்பு மற்றும் சமூக தேவைக்காக மஸ்லாஹ முர்சலா மட்டுமே சஹாபாக்கள் ஒருமனதாக இந்த முடிவை எடுத்தார்கள். 3. மனிதர்கள் உருவாக்கினாலும் இது ஏன் மார்க்க புதுமை பிதத் ஆகாது? நபியவர்களின் அங்கீகாரம் இதற்கு இல்லையே, மனிதர்கள்தானே உருவாக்கினார்கள் என்ற வாதம் மிக முக்கியமானது. ஆனால் சஹாபாக்கள் குரானின் உள்ளடக்கத்தில் கான்டென்ட் எந்தவொரு புதிய சட்டத்தையோ அல்லது புதிய வசனத்தையோ தங்களின் சுய விருப்பப்படி சேர்க்கவில்லை. அவர்கள் செய்தது நபியவர்கள் ஓதிக்காட்டிய அதே குரானை பாதுகாப்பதற்கான ஒரு நிர்வாக ஏற்பாடு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரிசர்வேஷன் மட்டுமே. மார்க்கத்தின் அடிப்படைகளை பாதுகாப்பதற்காக செய்யப்படும் இத்தகைய உலகியல் சார்ந்த புதிய பாதுகாப்பு முயற்சிகளை இஸ்லாம் மார்க்க புதுமை பிதத் என்றோ அல்லது பிற மத கலாச்சாரம் என்றோ வகைப்படுத்துவதில்லை. சுருக்கமான முடிவு. சுருக்கமாகச் சொன்னால், சஹாபாக்கள் குரானை புத்தகமாக தொகுத்த நடைமுறை என்பது பிற மதத்தை பார்த்து செய்யப்பட்டதல்ல. அது குரானை பாதுகாப்பதற்காக இஸ்லாமிய சட்ட வரம்பிற்குள் நின்று சஹாபாக்களால் ஒருமனதாக எடுக்கப்பட்ட மிகச் சரியான அவசியமான வரலாற்று தேவையாகும். நமது நியூஸ் ஆன் வாய்ஸ் யூடியூப் சேனலின் முதன்மை நோக்கமே இஸ்லாமிய மார்க்கம் மற்றும் அதன் வரலாற்று சிந்தனைகள் குறித்து நமக்குள்ளும் பொதுமக்களுக்குள்ளும் எழக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கான தெளிவான விடைகளை தேடுவதாகும். தினந்தோறும் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய மார்க்க ரீதியான சந்தேகங்களையும் கேள்விகளையும் வெறும் மேலோட்டமான கருத்துகளாக அன்றி, முறையான வரலாற்று சான்றுகள், ஹிஸ்டரி மற்றும் குரான் ஹதீஸ், குரான் மற்றும் ஹதீஸ் ஆதாரங்களின் அடிப்படையில் கேள்வி பதில் வடிவில் மிக எளிமையாக விளக்குகிறோம். தொடர்ந்து நமது காணொளிகளைக் கண்டு பயன்பெறுங்கள். உங்கள் ஆதரவை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் மூலம் வழங்குங்கள்.